மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு வைத்தியசாலைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. எனினும் உரிய வசதிகளின்றி காணப்படும் வைத்தியசாலைகளூடாக மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சாத்தியமற்ற விடயமே. கிளிநொச்சி கண்டாவளை கிராமத்திற்கு உரித்தான ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையமே இது. இந்த வைத்தியசாலை 1952ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இங்கு வாழும் சுமார் 300 குடும்பங்கள் இந்த வைத்தியசாலையையே தமது மருத்துவ தேவைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றனர். முன்பு மத்திய மருந்தகமாக இருந்து வந்த இந்த வைத்தியசாலை தற்போது தரம் குறைக்கப்பட்டு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையமாக மாறியுள்ளது. நிரந்தரமாக ஒரு வைத்தியர் இங்கே நியமிக்கப்பட்டு தாதிமார்களும் நியமிக்கப்பட்டு மக்கள் இதால் வைத்தியம் செய்து வந்து கொண்டிருந்தனர். இப்போ தற்போது எல்லா வசதிகளும் இருந்து வீதி பிரச்சனை காரணமாக வைத்தியர்கள் இங்கே வந்து போகிறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கிறதால வைத்தியர்களை இங்கே வந்து எமது மக்கள் சிகிச்சையை மேற்கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர் ஒருவர் கூட நியமிக்கப்படாதுள்ளதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். குடிசனம் பற்றாக்குறை காரணமாக அரசாங்கம் ஆஸ்பத்திரி வேணும் என்று இப்போவோ கண்டாவளைக்கு ஆஸ்பத்திரி கட்டி கண்டாவளைக்கு தொடர்ந்து வைத்திய உதவிகள் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வைத்திய அதிகாரி இருப்பராக இருந்தால் இங்கே உள்ள மக்கள் எல்லோருக்கும் அது ஒரு நிரந்தரமான ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். தேவையானவற்றை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். தற்போது இங்கு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மாத்திரமே வைத்திய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஏனைய நாட்களில் மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டி ஏற்பட்டால் நீண்ட தூரம் சென்றே அவற்றை பெற்றுக்கொள்ள நேரிட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இரவு நேரங்களில் அல்லது அவசர சிகிச்சையில் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் பாரிய சிக்கலை எதிர்நோக்கிறோம். இதுக்கான முழுநேர வைத்தியரை இங்கே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். இவ்வாறு சொல்லொன்னா பிரச்சனைகளை எதிர்நோக்கம் கண்டாவளை கிராமமும் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் நாள் எப்போது உதய